எல்லாருக்கும் வணக்கங்க. நேத்து தான் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கேன். ஸ்ரீ முக்திகேஸ்வரர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்னு. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சுங்க நான் வந்து இந்த கம்பெனி தொடங்கி. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே மேஸ்திரி, ஒரு ஒர்க்கர், ஒரு ஸ்கில்டு, ஒரு அன்ஸ்கில்டு லேபர் 2 பேர் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். 2017 ஆரம்பித்தேன். ஸோ அப்போ என்னுடைய ஆலை பணி நடந்து கொண்டு இருந்தனால அதோடைய நபர்களே வந்து வைத்து நான் வாஸ்து நிபுணராக இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வாஸ்து பார்த்து அதை சரி செய்வதற்காக இவங்களையும் வந்து அழைத்து சென்று அந்த பணியை முடித்து கொண்டிருந்தேன். இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க எனக்கு வந்து வீடு பணி நிறையாக வந்து விட்டது. அப்போ நான் வந்து நிறைய வீடுகள் வந்து எடுத்து செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஒரு 250 வீடு முடிச்சிட்டேங்க ஒரு 8 வருஷத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ஆல்ட்ரேஷன்ஸு, நிறைய எக்ஸ்டென்ஷனு, நிறைய புது ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாமே எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் பெரம்பலூரில் வந்து 2.5 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுத்தேன். 3 மாடி கட்டடம், 3 BHK, மொத்தம் 9 பெட்ரூம், கீழே 3, சென்டர் 3. ஸோ ஏன் வந்து நான் விசிட்டிங் கார்டு அடிக்கலை அப்படின்னா, அந்த விசிட்டிங் கார்டு வந்து அவங்களா அடிக்க வச்சு அதை கேட்கும் பொழுது அதை அடித்தாதான் அதுக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் நான் அடிக்கல. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் விசிட்டிங் கார்டு அடித்து நான் வந்து எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அடித்தேன். அதுவாக அந்த பேர் நமக்கு வரணும், நாம் அந்த பேரை உருவாக்குறதை விட அந்த பேர் மக்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். நம்மளுடைய சேவைகளை பார்த்து, நம்மளுடைய பணிகளை பார்த்து, நம்மளுடைய அந்த ஒரு தரமான ஒரு வேகத்தை பார்த்து, அந்த தரமான ஒரு வெற்றிகளை பார்த்து, ஒரு தரமான செயல்களை பார்த்து மக்களாக நமக்கு அந்த பட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலைக்காக நான் 7-8 வருஷமாக நான் காத்திருந்தேன். இப்போ இந்த கம்பெனியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முதல் பாயிண்ட் வந்து வாஸ்துக்கு வந்து நம்ம யாரையுமே வந்து எதையுமே இடிக்க சொல்ல போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோடு இருக்குது அப்படின்னா அந்த கோடை சின்னது பண்ணால் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போகணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு வீடுங்க இது சாய்பாபா காலனியில் கோயம்புத்தூரில். ஆனால் இந்த வீடு மேலே நம்ம காங்கிரீட் வீடு இருக்கும். பிகாஸ் பில்லர் கிடையாது, பெல்ட் கிடையாது. நல்லா நீங்கள் பார்க்கலாம், நிறைய கிராக்ஸ் இருக்குது. இந்த கிராக்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப ஒரு வீக்கான ஒரு பில்டிங் தான். 70 இயர்ஸ் ஆச்சு, அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கம்பி எடுத்திங்கனாலே 10 இன்ச்சு கேப் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் 6 to 7 இன்ச் தான் கேப் வைப்போம். டிஸ்ட்ரிபியூட்டரும் மெயின் பார்க்கு இவங்க வந்து 10 இன்ச்சஸ் கேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து பார்த்து சரி செஞ்சு அதை டெமாலிஷ் பண்ணாமல் இந்த பில்டிங் வந்து மேலே நாங்கள் எழுப்புகிறோம் அப்படின்னா ஹை காங்கிரீட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சென்ட்ரிங் கம்பியெல்லாம் பின்னி பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப் ஜாப். இருந்தாலும் நான் வந்து கோப்பப் பண்ணி ரொம்ப மார்க்கெட்லேருந்து கம்மியான ரேட்டு, ஸோ விலையும் கம்மி, உங்கள் விலையும் கம்மி, தரமும் கூட, வேலையும் சீக்கிரம் நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு வந்து வீடு இன்னாகரல் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ எல்லாரையும் அழைச்சிருக்கேன், கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ என்னுடைய முகநூல் நண்பர்கள், கூட படித்தவர்கள் எல்லோருக்கும் வந்து இந்த அழைப்புகள் நான் வந்து நிச்சயமாக வெளியிடுவேன். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். ஸோ தரம் மெயின் வந்து தரம், குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். M30 கிரேடு தான் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிரேடு யூஸ் பண்ணுறோம். கிரேடெல்லாம் வந்து சிமெண்ட்டே வந்து வாங்குறதே வந்து ஒரு நல்ல ஒரு கிரேடு தான் வாங்குகிறோம், குவாலிட்டியாக வாங்குகிறோம். ப்ரைஸ் வந்து எங்களுக்கு அவங்க கொடுக்குற காஸ்ட் வந்து நிறைய கம்மியான ப்ரைஸ்லாம் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ திருவண்ணாமலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தவங்க, அவங்களுக்குலாம் வீடு ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் முடிச்சு கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸ் ஓரியன்டாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ 12 டிஸ்ட்ரிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து திருவண்ணாமலை, தாணிப்பாடி, பெரம்பலூர், துறையூர், சிறுவாச்சூர், திருப்பூர், கோயம்புத்தூர், தோகமலை, தென் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலியில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கான பூஜைகள் நான் போடும்போது உங்களுக்கு நான் தொடர்பு போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ப்ரைஸ் எல்லாருமே ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போடுவாங்க. நான் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறதான் நான் கேட்பேன். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அவங்கள சார்ந்து, அவங்க சூழ்நிலை சார்ந்து தான் ஒரு பில்டிங்கை நம்ம பண்ணுறோமே தவிர அதுக்கு வந்து கண்டிப்பாக இதுதான் வேணும், இந்த அமௌண்ட்டில் தான் செய்ய முடியும் அப்படின்னு யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய சிறப்பு அம்சமாக இந்த நிர்வாகம் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 பேர் வேலை செய்கிறாங்க. மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா 12 டிஸ்ட்ரிக்ஸு ஆல் ஓவர் தமிழ்நாடு செய்கிறோம். 50 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லா மெட்டீரியலும் வந்து நாங்கள் பல்காக தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் போய் செய்கிறோம். அது வந்து சென்ட்ரிங் ஒர்க்காக இருக்கட்டும், ஆல்ட்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், புது பில்டிங்காக இருக்கட்டும், புது ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம எடுத்து செய்கிறோம். எதுவுமே வந்து இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு இன்றைக்கி எல்லாருமே வந்து எனக்கு கூட வந்து ஒரு குழுவில் தொடர்பு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ
ஸோ பூஜைக்கு கூட நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கணபதி ஹோமம் போட்டு கொடுத்து கையில் சாவி கொடுத்து ரிப்பன் கட் பண்ண வரைக்கும் பால் காய்ச்சல் வரைக்கும் எங்களுடைய கேட்ரிங் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் எங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏ டு செட் பெயிண்டிங்கு, டைல்ஸு எல்லா ஒர்க்கும் நீங்கள் எதுக்குமே ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா உள்ளே வந்தால் சரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பூஜை போட்டு முடிக்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு சேவை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது தான் எங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம். இன்றைக்கி ஒரு 50 பேர் வச்சு நான் வந்து தமிழ்நாடு பூரா நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ ரொம்ப நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் நான் சேவை செய்ய வேண்டும். இன்னும் மேலும் மேலும் நான் நிறைய வீடுகள் எடுத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன்.